Sunday noon for the first time நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் வந்து ஒரு வீலாக ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை, ஒரு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு டேவை நான் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது. பட் இது ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் தட் என்னோடய டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால மேபி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் லீவு. ஸோ சாட்டர்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு சண்டே மார்னிங்கே வந்துட்டேன். ஏன்னா வந்து அகெயின் சண்டே வந்து இருக்கிற எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையும் பண்ணிவிட்டு அகெயின் மண்டே மார்னிங் ஏஞ்சி வந்து நம்மளால் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிரும். அதனால் வந்து ஓகே ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் வீடே தலைக்கீழாக இருக்குது. ஏன்னா நான் தலைக்கீழாக வச்சுட்டு தான் போனேன். எல்லாமே அன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டனால அங்கேயே இருந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு எங்கேருந்து எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்டு க்ளீன் பண்ணுவோம், ஸோ தட் அந்த ரூமே க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் அப்படின்ட்டு பெட்டு தான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்டு க்ளீன் பண்ண உடனே நமக்கு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த அந்த கபோர்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து இந்த டிவி ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டெக்கார் பீஸ் எல்லாமே வந்து எடுத்து அடுக்கி வச்சிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கோலி குண்டு வச்சு விளையாடுறது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு அதில் விளையாடும் போது. நான் பார்த்திங்கன்னா டெய்லி மினி விலாக்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக போயிட்டுருக்கோம். ஏன்னா மார்னிங் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், நான் கிளம்பணும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகணுன்றதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி விலாக்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு டே இன் மை லைஃப். அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் எந்த மிஸ்டேக்னாலும் நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் இதில் ப்ராப்ளம், இது வந்து போடக்கூடாது, இது தப்பு அப்படின்றதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் எடுக்கிறனால எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. நான் சேஞ்ச் பண்ண முடிஞ்சான்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வீடு க்ளீனிங் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறது, ட்வைஸ் கூட கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நானும் சதீஷ் மட்டும்தான் இருக்கோம். ஸோ வீட்டில் வந்து அவ்வளோ குப்பை சேர போகிறது கிடையாது. ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன். பட் குப்பை மட்டும் எங்கேருந்து தான் வருதோ எனக்கே தெரிய மாட்டேங்குது. பட் அவ்வளோ கலைச்சி போடுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, டீக்ளட்டர் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணாலே போதுமானது தான். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறதால எல்லாம் வச்ச பொருளெல்லாம் வச்ச இடத்துல தான் இருக்கும்.
அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மந்த்லி க்ராசரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்ருந்தேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து எந்த ஸ்ட்ரகிளும் ஆகிடக்கூடாது. உப்பு டப்பாவில் உப்பு காலி, சர்க்கரை டப்பாவில் சர்க்கரை காலி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அஞ்சரை பெட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். இந்த அரிசி கொட்டுறதுக்கு தான் வந்து எனக்கு ஒரு டப்பா கிடைக்கவே இல்லை. ஒரு கிண்ணத்தில் ஒரு டப்பாவில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலி எனக்கு மூலையில் ஏதோ எட்டி இந்த டிமார்ட்லேருந்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக அது மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். பட் நான் வாங்குகிற மளிகை சாமான் அதில் வைக்க பத்தலை. அதனால் சரி ஓகே நம்ம ரைஸே ஸ்டோர் பண்ணிப்போம். ஏன்னா ரைஸ் எப்படியும் நான் கம்மி குவான்டிட்டியில் தான் வாங்கி வைக்கிறேன். ஒரு 5 kgs அந்த மாதிரி தான். அதுவே ஒரு 2 monthsக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரைஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பாக்ஸே போதும் அப்படிங்கிறதுனால அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த டஸ்ட்டு போடுறதுக்கெல்லாம் இந்த கவர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக அந்த பின்னில் தான் போடுவோம். அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு தென் அகெயின் அண்ட் அகெயின் அந்த டஸ்ட்பின்னை வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கவர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து சொன்னதே வந்து சதீஷ் தான். அவங்க ஹோட்டலில் வந்து அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. அதனால் எனக்கு அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒன்று இருக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம அப்படியே த்ரோ பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண வேண்டிய நீடு இருக்காதுல்ல நமக்கு. ஸோ அப்படியே மேலே கவர் மட்டும் போட்டுக்கலாம். அப்படிங்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. அப்பாடா இவ்வளோ வேலை பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக வீடு பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சேன்னு நினச்சேன். கரெக்டாக சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளால் நோனும் சொல்ல தொலைய முடிய மாட்டேங்குது. அப்படி நோன்னு சொல்ல முடிஞ்சால் நான் எல்லாத்துக்கும் நோ சொல்லிடுவேன். சரி ஓகே கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுக்கான ஷார்ட்ஸ் ஆல்சோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இந்த பெரிய பெரிய பூண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அதை உட்காந்து உரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் அப்படியே எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போட்டுருவேன். இது வந்து நமக்கு உரிக்க ஈஸியாக இருக்கிறனால ஈஸியாக வந்து உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பல்க் குவான்டிட்டிலலாம் அரைக்க மாட்டேன். அப்பப்போ நீடு இருக்கும் போது கொஞ்சம் அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா சில வீடியோஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், அதாவது தோல் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனியன் எல்லாத்தையும் எந்த விஷயம் நம்புறது எந்த விஷயம் நம்பக்கூடாதுன்னே தெரியல. இந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சேனலில் வந்து அது ஓகே நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு சேனலில் வந்து அதை பற்றி நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறதோட சரி எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி அந்த விஷயத்தையே அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக, ஏன்னா அவங்க பசியோடு வந்துட்டாங்க அப்படிங்கிறனால
கடகடன்னு குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். தம் பிரியாணி தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு அந்தளவுக்கு நமக்கு டைம் பொறுமைலாம் கிடையாது அப்படிங்கிறனால ரொம்பவே குயிக்காக பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி மட்டும் இறங்காது, அது கூட வந்து எக்கு, சிக்கன் 65 எல்லாமே இருக்கணும். ஆனியன் ரைத்தா அவ்வளோவா நாங்கள் சாப்பிட்டுக்க மாட்டோம். பட் அதுக்கு சைட் டிஷ் வந்து எக்கும் சிக்கன் 65ம் இருந்தால் தான் வந்து வாய்க்குள்ளேயே இறங்குது பிரியாணி. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி டே வந்து ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு சம்டைம்ஸ் மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஹெக்டிக்காக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் காமாக தான் போயிட்டு இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு ஹெக்டிக் தெரியல. ஸோ கேட்குறதெல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.